அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. ஆமாம், மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த புதிய நாளுக்காய் தேவனை ஸ்தோத்திரிக்க நம்ம கண்கள் மூடி ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த தேவனே, எங்களோடு பேசுங்க ராஜா, இயேசுவின் நாமத்தின் பிதாவே. ஆமாம், எடுத்து வாசிப்போம் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம், அதுல 16ஆம் வசனம் கூட வாசிப்போம். சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகிரு. சீர்கேடான வீண் பேச்சுக்கு விலகிரு. கர்த்தருக்கு மகிமை. அந்த 7வது மாதத்துல இந்த கடைசி நாளில் நம்ம என்ன பண்றோம், வந்திருக்கிறோம். 7 மாதம் என்ன என்னோட முடியுது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. அப்ப இந்த இடத்துல சீர்கேடான வீண் பேச்சு பேசணும். ஆனா பேசுறது நம்ம வீண் பேச்சு இருக்கு. ஆமா, இஸ்ரேல் ஜனங்கள் தேவையில்லாத என்ன பண்றாங்க. ஆமா, ஏசப்பா அழகா என்ன பண்றாரு, வனாந்திரத்துல நடத்துறார். சாப்பாடுக்கு காலையில சாப்பாடு, மதியானம் சாப்பாடு, இரவு சாப்பாடு, ஆமா, தண்ணி கேட்கறத தண்ணி எல்லாரும். ஆனா என்ன பண்றாங்க, தேவையில்லாம என்ன பண்றாங்க, தேவன் என்ன பண்றாங்க, மட்டுப்படுத்துறாங்க. எங்க? வனாந்திரத்துல. ஆண்டவர் எத்தனையோ இன்னைக்கு நம்மள அதிசயமா நடத்திருந்தார். இந்த 7 மாசத்துக்கு கொஞ்சம் நீங்க திரும்பி பார்த்தீங்கன்னா, ஆமே, ஆண்டவர் எவ்வளவா நம்ம அழகா நடத்தி வந்திருக்கு. எத்தனை இன்னல்கள், எத்தனை பிரச்சனை, எத்தனை போராட்டங்கள் மத்தியிலையும் ஆண்டவர் நம்மளுக்கு எவ்வளவோ நன்மையை செய்தார்கள். நன்றி சொல்லி கொண்டு நம்ம சோதரம் பண்ணணும். அப்ப வீண் பேச்சு தான். வீண் பேச்ச எத்தனையோ பார்த்தோன்னா நிறைய பேசியிருப்போம். ஆனா இஸ்ரவேல் ஜனம் அந்த வீணான வார்த்தைகளை பேசி ஆண்டவரை கோபமுட்டு பார்க்க முடியும். நாங்க அங்கேயிருந்து என்ன பண்ணுவோம், பூண்டு சாப்பிட்டுருப்போம். நாங்க அங்கேயிருந்து என்ன பண்ணுவோம், வெங்காயம் சாப்பிட்டுருப்போம். நம்மளை வெங்காயத்துக்கும் பூண்டுக்கும் தேவன் அழைக்கல. சோத்திரம். நித்திய ஜீவனை சுதந்திரிக்கும்படி தேவன் என்ன பண்றாரு, நம்மளை அழைத்து இருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் சொல்ற அந்த கால வேலையில ஆமே, நம்ம இந்த 7 மாசம் எத்தனையோ வீணான அதை பின்பற்றி வீணானதை என்ன பண்ண, வீணானதை விரும்பி சில பேர் வீணானதை இன்னைக்கு என்ன பண்றாங்க, வீணான காரியத்தை விரும்பி செய்யறது. ஆமா, ஆண்டவருக்கு பிடிக்காத காரியத்தை வேணும்னே செய்யறது. ஆமா, சோத்திரம். அதை தெரிஞ்சும் என்ன பண்றதுங்க, செய்து கொண்டு பார்க்க முடியும். அதை வீண் பேச்சுகளுக்கு நம்ம என்ன பண்ணணும், விலகி இருக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஏன்னா இதெல்லாம் ஒரு நாளைக்கு என்ன பண்ணுவான், கணக்குல வருமா. நம்ம பேசுற எல்லாமே என்ன பண்ணும், தேவன் கணக்குல வச்சிருப்பாராம். ஆமா, இன்னொன்னு சொல்றது, கர்த்தருக்கு பயப்படுகின்றவர்கள், கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவருடன் என்ன பண்ணாங்க, பேசிக்கொள்வதை கர்த்தர் கவனித்து கேட்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எப்படி பேசுறாராம், அவன் பேசுறத, கடவுளுடைய வார்த்தையை பேசும்போது என்ன பண்ணாங்க, நம்ம பேசிட்டு பார்த்தீங்கன்னா, இப்ப ஆண்டு நம்ம பேசுறத நம்ம கேட்கறத என்ன பண்றாரு, கவனித்து கேட்டுக்கொண்டு இருக்கிறார். நம்ம என்ன பண்ணோம், பேசுறத நம்ம கவனிக்கணும். ஆமா, சில கணவன் சொல்லும் பொழுது சில மனைவி கவனிக்கிறதுல, மனைவி சொன்னதுல கணவன் கவனிக்கிறதுல, கடையில போய் ஐயோ மறந்துட்டு என்ன பண்றாப்புல, ஏதாவது மறந்து வந்துட்டு அப்படின்னா, ஏன் நீ வாங்காம வரல, ஏன் நீ மறந்துட்ட, நான் சொல்றதை காது கொடுத்து கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்ன பண்ணும், வீணான பேச்சை பேசி அங்கே ஒரு சண்டையாகும். ஆமா, என்கரேஜ் பண்ணி இந்த பேச்சு என்ன பேசு, மனைவி உற்சாகப்படுத்துங்க. நல்லா குழம்பு வச்சுக்கப்பா, நல்லா ருசியா இருக்குப்பா, ருசியா இருந்தாலும் கூட நீங்க ருசியா இருக்குன்னு சொல்லணும். ஆமா, அப்ப ருசியா நம்ம வச்சிருவாப்புல, நீ ருசியா இல்ல, உப்பும் இல்ல, உரப்பும் இல்ல, ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொன்னா அது வீண் பேச்சு பிரச்சனையை பெரிய ஒரு பிரச்சனையை என்ன பண்ணும், உண்டாகும். அது மாதிரி கணவன் என்ன பண்ணும், கணவன் என்ன பண்ணுங்க, ஆமா, நீங்க வந்து என்ன பண்ண, அவருக்கு என்ன உற்சாகமான வார்த்தை பேசும் பொழுது, ஆமா, நீ வந்து என்ன குடும்பத்தை என்னதை பார்த்துட்ட, நான் எதை பார்த்துட்டு எதை பார்த்துட்டு சொன்னா தேவையான பிரச்சனை பண்ண. அந்த பிள்ளைகள் என்ன பண்ணும், நீங்கள் வீண் பேச்ச பிள்ளைகள் கவனிக்கும். பிள்ளைகள் ஒன்றும் கவனிக்கும், எழுத்த விடுங்க எல்லா படம் போனோம். ஆமா, அவனுக்கு சந்தோஷம். ஆமா, குடும்பம் சண்டை போட்டான், வீண் பேச்சு பேசினா அவனுக்கு சந்தோஷமா. நம்ம அப்படிப்பட்ட குடும்பத்தை கூட கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற குடும்பமாய் காணப்பட வேண்டும். தேவனுக்காக கனி கொடுக்கிற குடும்பமாய் காணப்பட வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாயிலே அந்த 5ஆம் அதிகாரம் மத்திய சுவிசேஷ அந்த வார்த்தை, ஆவியின் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள். இயேசு வார்த்தையை கவனிச்சு பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்மளை பலப்படுத்துகிறதாகவும் உற்சாகப்படுத்துகிறதாகவும் கட்டுகிற வார்த்தையை நம்பினார். பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகளையே நீங்கள் பேசுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நாமே சோதனை என்ன பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தையை தான் நம்ம என்ன பண்ணணும், நாம பேசணும். ஆமா, வீட்டில் சொல்லும்போது ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஆமா, உங்க வீட்டில் வேலை செய்யும்போது ஆமா ஸ்தோத்திரம் எதாவது ஸ்தோத்திரம் பண்ணி பழகுங்க. நீங்க ஸ்தோத்திரத்தினால அநேக என்ன பண்ண, ஸ்தோத்திரத்தினால கிருபைகள்
பெருகும். நம்ம ஸ்தோத்திரம் பண்றதுக்கே என்ன பண்றது, அதுக்கு கடன் கொடுத்து வாங்க வேண்டிய மாதிரி. நம்ம சோத்திரம் சொல்ல வைக்கிறதுக்கு பிள்ளைங்க என்ன பண்றது இல்லை. ஜெபத்துல சோத்திரம் சொல்றது இல்லை, அல்லேலூயா சொல்றது இல்லை. அதெல்லாம் அல்லேலூயா நம்ம சொல்லக்கூடாது. அல்லேலூயாலாம் ஓங்கி ஓங்கி சொல்லக்கூடாது. நீங்க எவ்வளவுக்கு அல்லேலூயா சொல்றீங்களோ, எவ்வளவுக்கு சோத்திரம் பண்றீங்களோ, எவ்வளவுக்கு கர்த்தரை நீங்க மகிமைப்படுது, அந்த அளவு கர்த்தர் உங்களை உயர்த்துவா. இந்த வாய் எது கொடுத்திருக்காரு, அவர் துதிக்க கொடுத்திருக்காரு. இந்த வாய் எது கொடுத்திருக்கிறாரு, அவரை பாட கொடுத்திருக்காரு. இந்த வாய் எது கொடுத்திருக்காரு, சுவிசேஷத்தை சொல்ல கொடுத்திருக்கிறார். இந்த வாய் எது கொடுத்திருக்காரு, நல்ல வார்த்தைகளை பேசும்படி இந்த வாய் என்ன பண்ணார், தேவன் கொடுத்திருக்கிறார். எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன பண்ணாரு, ஞானமாய் செய்திருக்கிறார். அழகா என்ன பண்ணாரு, அந்த வாயை கதை உண்டாக்கி இருக்கிறார். ஆண்டவருக்கு அந்த வாய் செயல்பட்டோம். அந்த பேச்சை ஞானமா நம்ம பேசும் பொழுது ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வதா இருக்கிறோம். யோபு சொல்றான், தேவனை பற்றி ஒரு குறை என்ன பண்ணல, அவன் உதடுக்குள்ள பாவம் செய்யலையா, அவன் கர்த்தரை சோத்திரம் பண்றான். கர்த்தர் 2 மடங்கா யோபுவை ஆஸ்வதிக்கிறதை பார்க்க முடிகிறது. நிதானமாய் நம்ம பேசும் பொழுது நம்முடைய குடும்பங்கள் ஆஸ்வதிக்கப்படும், நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை கட்டப்படும். பிள்ளைகளை என்கரேஜ் பண்ணி பேசுங்க. நான் படிக்கிறப்ப சும்மா சும்மா படின்னு சொல்லாம, அப்பெல்லாம் நான் உமால படிக்க முடியும்ப்பா, நீ படிப்பா, அப்பதான் எனக்கு சந்தோஷம் சொல்லி உங்க பிள்ளைகளை என்கரேஜ் பண்ணி பாருங்க, உற்சாகப்படுத்தி பாருங்க. உங்க பிள்ளைங்க எக்ஸ்ட்ரா என்ன பண்ணுவோம், படிக்கும். உங்க பிள்ளைங்க மேல அன்பு செலுத்துங்க, உங்க மனை மேல அன்பு கூறுங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் சந்தோஷமா வைத்துக் கொள்ளுங்க. கர்த்தர் நடுவிலே அற்புதங்களை செய்ய என் தேவன் போதுமான. வீண் பேச்சுக்கு விலகிருங்க, தீமைக்கு விலகிருங்க, பாவத்துக்கு விலகிருங்க. பாரமான எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு வெளியே வாங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்க விரும்புகிறார். கர்த்தர் உங்களை கையின் வாயின் வார்த்தையினால என்ன பண்ணுவோம்னா, கையின் கிரியை அழிச்சு கூட அது இடமே கொடுக்குறேன். ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்கப்பா, நல்ல வார்த்தைகளை தேவ சமூகத்துல உங்க வாய் என்ன பண்ண கர்த்தர் மகிமைப்படுத்துங்க. நிச்சயமா எங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு பெட்டகமாக நீங்கள் மாறுவீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த தேவனே, ஆண்டவரே, இந்த 7 மாதங்கள் நாங்கள் எத்தனையோ நாட்கள் நாங்கள் வீணாய் கடித்திருப்போம், வீணாய் பேசிருப்போம். ஒரு விசையாய் மன்னிப்பீராக ராஜா. இந்த வருகிற 8வது மாதமும் எங்களுக்கு ஆஸ்வதமாக இருக்கத்தக்கதாக எங்கள் பேச்சில நாங்கள் கவனமாய் பேசுற, எங்கள் பேச்சில ஒரு பரிசுத்தம் இருக்க, எங்க பேச்சில உண்மை இருக்க கர்த்தர் கிருபை தரும்படியா நாங்கள் செபிக்கிறோம். இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க. நாளை நடுவிலே கர்த்தர் அற்புதங்களை செய்வார் என்ற வார்த்தையின்படி அற்புதங்களை. நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார், ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே ஆவியே அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே.